ஆண்டவராகிய இயேசு ராஜாவினுடைய உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் சேர்ந்து தியானிப்பதற்காக, கர்த்தருடைய சப்தம் கேட்பதற்காக என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அத்தியாயம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்தார் என்று வருகிறது. இயேசு திரளான ஜனங்களை கண்டார். அவர் கண்ட விதம் மேன்மையானது. கண்டபோது அவர் சரியான செயலை செய்தார். மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, சரியான பாவனை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, சரியான மக்கள் கூட்டம். சீஷர்கள் இயேசுவுக்கு தேவை, பக்தர்கள் அல்ல, ரசிகர்கள் அல்ல, சீஷர்கள் தான் தேவை. சீஷர்கள் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னார். தம்முடைய வாயை திறந்து பேசினார். இதற்கு முன்பாக பங்கு பங்காக, வகை வகையாக, கொஞ்சம் கொஞ்சமாக தம்முடைய சீஷர்களை கொண்டு அல்லது தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசிக்கொண்டே வந்தார். ஆனால் இப்பொழுது முதல் முறையாக தீர்க்கதரிசிகளையோ தேவதூதர்களையோ கொண்டல்ல, அவரே தம்முடைய வாயை திறந்து பேசுகிறார். அவருடைய வாயில் அருள் பொழிகிறது. அவருடைய உதடுகளில் அன்பு பொழிகிறது. உன்னத பாட்டிலே நாம் அதை படிக்கிறோம். தேன் ஒழுகுகிறது. அவர் பேசுகிறார். அது இன்பமாக இருக்கிறது. அது கிருபை நிறைந்தது. அவருடைய வார்த்தைகள் அதிகாரம் உள்ளது. அவருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது. அவர் அனுப்புகிற காரியமாகும்படி வாய்க்கும். அவர் தமது வாயை திறந்து பேசினார், உபதேசித்து சொன்னார். பழைய ஏற்பாட்டில் மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தோடு முடிகிறது. அந்த 6வது வசனத்தில், நான் வந்து உங்களை சங்காரம் பண்ணாதபடிக்கு, நான் வந்து அவர்களை சங்காரம் பண்ணாதபடிக்கு என்று ஒரு எச்சரிப்பு. அந்த எச்சரிப்புக்குள்ளே ஒரு பெரிய சாபமும் இருக்கிறது. நான் வந்து சங்காரம் பண்ணாதபடிக்கு என்று முடிகிறது. ஆனால் இப்பொழுது இயேசு வாயை திறந்து பேசுகிறார், ஆசீர்வாதங்களை பேசுகிறார். பழைய ஏற்பாட்டு முடியும் போது ஒரு சாபத்தோடு முடிகிறது. ஆனால் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறது. இயேசு தமது வாயை திறந்து பேசுகிறார். பாக்கியவான்கள் என்று பேசுகிறார். 9 பாக்கியவான்கள் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 9 இடங்களிலே 8 விஷயங்கள் தான். 8வது காரியத்திற்கு 2 முறை பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். 10வது வசனத்திலே பரலோக ராஜ்யம் அவருடையது. அதோடு சம்பந்தப்பட்டு சேர்த்தது தான், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். பாக்கியவான்கள் 9 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கிய வசனங்கள் என்று இதற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதிக்கு இப்பொழுது நான் வாசித்தோம் அல்லவா, இந்த 5ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது வசனம் முதல் 12வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை பாக்கிய வசனங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆங்கிலத்திலே பியாட்டிடியூட் என்று சொல்லப்படுகிறது. இந்த பியாட்டிடியூட் என்ற வார்த்தை ஆங்கிலத்திலிருந்து வரவில்லை, லத்தீன் மொழியிலிருந்து வருகிறது. பழைய ஏற்பாட்டை லத்தீன் மொழியில் மொழியாக்கம் செய்தபோது அந்த முதல் லத்தீன் மொழியிலே மொழியாக்கம் செய்யப்பட்ட அந்த லத்தீன் வேதாகமத்திற்கு வால்கேட் என்று பெயர். அந்த வால்கேட்டில் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் இந்த 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலே காணப்படுகின்ற பாக்கியவான்கள் என்பதற்கு பியாட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பியாட்டி, அதை அடிப்படையாக வைத்து ஆங்கிலத்திலே பியாட்டிடியூட் என்று வருகிறது. இதை பாக்கிய வசனங்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த பாக்கியம் என்ற வார்த்தை, பாக்கியம் என்ற வார்த்தைக்கு பாக்கியவான்கள் கிரேக்க மொழியிலே மக்காரியஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. MAKARIOS, மக்காரியஸ். பாக்கியவான்கள் 49 முறை புதிய ஏற்பாட்டில் பாக்கியவான்கள் என்ற வார்த்தை வருகிறது. பழைய ஏற்பாட்டில் எபிரேய மொழியிலும் பாக்கியவான்கள் என்று வருகிறது. 40 முறை நம்முடைய வேதாகமத்தில் பாக்கியவான்கள் என்று வருகிறது. ஆக மொத்தம் பாக்கியவான்கள் என்ற வார்த்தை வேதாகமம் முழுவதும் 89 முறை இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே 40 முறையும் புதிய ஏற்பாட்டிலே 49 முறையும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை, பழைய ஏற்பாட்டு பக்தர்களை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் அதிகம் கொடுத்து வைத்தவர்கள், அதிக பாக்கியசாலிகள். காரணம், இயேசு நேரடியாக வந்துவிட்டார். அவர் இப்பொழுது தமது வாயை திறந்து மக்களுக்கு பேசுகிறார். ஆகவே நாம் அதிக பாக்கியம் பெற்றவர்கள். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் கண்டுகொள்ளாத அந்த ரட்சிப்பின் மகிமை, மேன்மையை நாம் இன்றைக்கு அனுபவிக்கிறோம். இயேசு இந்த பூமியில் வந்து செய்ய போகிற திட்டங்களை குறித்து பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களும் தீர்க்கதரிசிகளும், ஏன் தேவதூதர்கள் கூட இதை பார்ப்பதற்கு ஆசையாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாய்க்கும் இருதயத்திற்கும் சமீபமாயிற்று ரட்சிப்பு. இயேசுவை நாம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட முடியும். ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம். இயேசுவை நாம் தொழுது கொள்ள முடியும். ஆவியோடும் உண்மையோடும் இன்றைக்கு தொழுது கொள்ளுகிறோம். இந்த பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, இதை சற்று கவனியுங்கள். வேறு வார்த்தை, பாக்கியவான்கள் என்பதற்கு வேறு தமிழ் வார்த்தை இருக்கிறதா? ஒருவேளை எப்படி சொல்லலாம் வேறு தமிழ் வார்த்தை? கொடுத்து வைத்தவர்கள், புண்ணியவான்கள் என்று சொல்லலாம். அல்லது வேறு மகாராசன், அல்லது சிறப்பானவர்கள், அதிர்ஷ்டசாலிகள், எப்படி வைத்தாலும் சரி. பாக்கியவான்கள், அதிர்ஷ்டசாலிகள், கொடுத்து வைத்தவர்கள், பேறு பெற்றவர்கள், சிறப்பானவர்கள். சங்கீதம் 1:1 எழுதப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நின்றாமலும் பரியாசக்கார் உட்கார்விடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? யார் கொடுத்து வைத்தவன்? யார் செல்வாக்கு உள்ளவர்கள்? யார் அதிர்ஷ்டசாலிகள்? யார் பேறு பெற்றவர்கள்? யார் புண்ணியவான்கள்? இயேசு சொல்லுகிறார், இங்கு 8 பாக்கியம் பெற்றவர்களை பற்றி பேசுகிறார். இவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள்.
இது மனுஷருடைய பார்வையிலே பாக்கியம் பெற்றதாக தோன்றாது. மனுஷருடைய கண்களிலே பணமுள்ளவர்கள், பொருள் உள்ளவர்கள், செல்வந்தர்கள், புகழ் பெற்றவர்கள், உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள், ஒருவேளை பேறு பெற்றவர்கள், புண்ணியவான்கள் என்று மனிதர்கள் பேசிக்கொள்வார்கள். இயேசு இங்கே சொல்லுகின்ற, கற்றுக் கொடுக்கின்ற, உபதேசிக்கின்ற இந்த 8 குணாதிசயங்கள் இருக்கிறதே, இதை யாரும் பாக்கியமானவைகள் என்று சொல்ல மாட்டார்கள். அவர்களுடைய கண்களுக்கு இது பாக்கியமானதாக தெரியாது. ஆக இந்த 8 குணாதிசயங்களும் மனுஷர் முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக பாக்கியமானவைகள். தேவன் இவைகளை பார்த்து அவைகளை ஆதரிக்கிறார், அங்கீகரிக்கிறார், பாராட்டுகிறார், போற்றுகிறார். ஆகவே தேவனுடைய பார்வையில் இவைகள் மேன்மையானவைகள். இந்த குணாதிசயங்கள் மேன்மையானவைகள். 8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். 8 விதமான மக்கள் அல்ல. இயேசு இங்கே பேசும்போது 8 விதமான மக்களை பற்றி பேசவில்லை, 8 குணாதிசயத்தை பற்றி பேசுகிறார். இந்த 8 குணாதிசயமும் 8 விதமான மக்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதல்ல, 8ம் ஒருவரிடத்திலேயே இது காணப்பட வேண்டும். இது ஒன்றிலிருந்து உருவாகக்கூடிய மற்றொரு குணாதிசயம். ஒன்றிலிருந்து மற்றொன்று உருவாகிறது. ஆவியில் எளிமையிலிருந்து தான் துயரப்படுகிறவர்கள் ஆரம்பிக்கிறது, அதிலிருந்து தான் சாந்த குணம் உள்ளவர்கள் ஆரம்பிக்கிறது, அதிலிருந்து தான் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் ஆரம்பிக்கிறது. ஆக ஒன்றை விட்டு விட்டு ஒன்றை நாம் பற்றி கொள்ள முடியாது. we cannot choose and pick. சிலதை நான் செலக்ட் பண்ணிக்கலாம், சிலதை விட்டுடலாம். எனக்கு பிடிச்சதை நான் எடுத்துக்கலாம். எனக்கு சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அந்த வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த குணம் எனக்கு போதும், நான் அந்த பாக்கியத்தை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு நீதி நிமித்தம் துன்பப்படுறது பிடிக்கலை, அதை விட்டுடலாம். சிலதை ஏற்றுக்கொள்ளலாம், சிலதை விட்டுடலாம். அப்படின்னு யாருமே இதை விடவும் ஏற்றுக்கொள்ளவும் கூடியது அல்ல. இது ஒவ்வொரு சீஷனுக்கும் உரிய இருக்க வேண்டிய குணாதிசயம். இந்த 8ம் ஒரு நபருக்குள்ளே இருக்க வேண்டும். விரும்பினா சிலதை விடுறது, விரும்பினா சிலதை வச்சுக்கிறது, ஏற்றுக்கொள்றது, அப்படி அல்ல. இது ஒன்றிலிருந்து ஒன்று உருவாகி கொண்டு போகிறபடினால் சேர்ந்துதான் ஒரே தெய்வீக சுபாவமாக இருக்கிறது. இது ஒவ்வொரு சீஷனுக்குள்ளும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை நமக்கு திறக்க வந்தார், பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க வந்தார். இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து வாழ வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு இந்த தேவன் விரும்புகிற குணாதிசயம் அவசியமானது, தவிர்க்க முடியாதது. சிலதை வைத்துக் கொள்ளலாம், சிலதை விட்டுவிட முடியாது. ஆகவே இது மிகவும் முக்கியமானது. இயேசு எப்படி இது ஒன்று போல் இருக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதே போல தான் ஆவியின் கனி என்று சொல்லுகிறோம். அந்த 9 ஒரு ஆரஞ்சு பழத்தில் காணப்படுகின்ற 9 சுளைகள் போன்றது. ஒரு பழம்தான், 9 சுபாவங்கள் அல்ல. ஆவியின் கனி என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனிகள் என்று சொல்லப்படவில்லை, ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தெய்வீக சுபாவம். இந்த சுபாவம் எல்லாருக்குள்ளேயும் அது காணப்பட வேண்டும். இந்த பாக்கியவான்கள் என்று நாம கவனிக்கிறோமே, இது முதல் இந்த 12 வசனங்கள் குணாதிசயங்களை பற்றி
அப்படியானால் அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை என்ன? ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான் என்பதிலிருந்து அவன் எப்படி செயல்படுகிறான் என்பது வெளிப்பட வேண்டும். ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான், அவனுடைய குணாதிசயத்திலிருந்து தான் அவனுடைய செயல்பாடுகள் உருவாகிறது. என்னுடைய சிந்தையானாலும், என்னுடைய பேச்சானாலும், என்னுடைய மனோபாவமானாலும், என்னுடைய செயல்பாடுகளானாலும் என்னுடைய குணாதிசயத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். மரமே கெட்டது, அதனுடைய கனியும் கெட்டது. மரம் நல்லது, கனியும் நல்லது. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. முச்செடியிலே திராட்சை பழங்களை பறிக்க முடியாது. இயேசு சொன்ன உதாரணம். ஆகவே நம்முடைய நல்ல குணாதிசயம் முதலாவது தேவை. அதிலிருந்து தான் நல்ல செயல்கள் வெளிப்பட வேண்டும். இந்த குணாதிசயங்கள் எல்லாம் என்னால் நானாக உற்பத்தி செய்ய முடியாது. நீங்களும் நானும் இன்றைக்கு நினைத்து சுய கட்டுப்பாடுகளோடு ஒழுக்க நெறிகளை பின்பற்றி ஜாக்கிரதையோடு கூட வாழ்வதினால் இந்த குணாதிசயங்களை யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. அநேகர் இந்த இயேசுவினுடைய பாக்கிய வசனங்கள் மலை பிரசங்கத்தை விரும்பி வாசித்திருக்கிறார்கள். நம்முடைய தேசப்பிதா என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற காந்தியடிகள் எப்பொழுதும் புதிய ஏற்பாட்டை தன்னுடைய கையிலே வைத்து அதை வாசித்தார். இயேசுவினுடைய பிரசங்கம் எனக்கு பிடிக்கும் என்று கூட சொன்னார். இதிலிருந்து தான், இதை படித்த பிறகுதான், ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காண்பி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீமைக்கு தீமை செய்யாதே என்று இயேசு சொன்ன இந்த வசனங்களை வைத்துத்தான் அகிம்சை என்ற கொள்கையை அவர் உருவாக்கி கொண்டார். சத்தியாகிரக போராட்டங்களை ஆரம்பித்தார். ஆனால் இந்த குணாதிசயம் அவரிடத்திலும் இல்லை. காரணம், இது மனுஷர்களால் உற்பத்தி செய்ய முடியாதது. இது நாம் நினைத்து நம்முடைய சொந்த முயற்சியில், சொந்த ஒழுக்கத்தில், சுய கட்டுப்பாடுகளினால் உருவாக்கி கொள்ள முடியாது. இது இயேசுவோடு கூட எனக்கு ஒரு உறவை ஆரம்பிக்கும் போது ஆரம்பித்தால் அன்றி அவருடைய ஆவியானவர் எனக்குள்ளே செய்கிற அற்புதமான செயல்கள், இது ஒரு நாளில் உருவாக்கப்படுவதல்ல. இது நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக குழந்தை உருவாது போல தாயின் வயிற்றிலே இது எனக்குள்ளே உருவாக்கப்படுகிறது. நான் என்னுடைய தகப்பன், என்னுடைய தாயினுடைய சாயல்லே நான் மாறிக்கொண்டிருப்பது போல எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை எனக்குள்ளே கொண்டு செயல் புரிந்து அதனால் உருவாக்கப்படுகின்ற குணாதிசயம். ஆகவே இந்த குணாதிசயம் மேன்மையானது. மகாத்மா காந்தி இந்த வேத புத்தகத்தை படித்து கொண்டுதான் இருந்தார். முக்கியமாக இந்த வேத பகுதி அவருடைய சுயசரிதையில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்பொழுதும் புதிய ஏற்பாட்டையும் பகவத்கீதையையும் கையில் வைத்திருப்பார் என்பதாகவும், ஒரு முறை அவர் பகவத்கீதை இல்லாமல் புதிய ஏற்பாட்டை மட்டும் வைத்திருந்ததாகவும், அப்பொழுது ஒருவர் கேள்வி கேட்கின்றார், நீங்கள் பகவத்கீதையை ஏன் கொண்டு வரவில்லை, எப்பொழுதும் வைத்திருப்பீர்களே என்று. அதற்கு காந்தி பதில் சொல்லுகிறார், பகவத்கீதை இல்லாவிட்டால் என்ன, என்னிடத்தில் புதிய ஏற்பாடு இருக்கிறது என்று சொல்லி அதை காண்பிக்கிறார் என்பதாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முதல் வார்த்தையை கூட அவர்களால் பொருள் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அதை அவர்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை. அப்படி புரிந்து கொண்டிருந்தால் அவர்கள் மகிமையான இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக மாறி இருந்திருப்பார்கள். அந்த மாற்றம் அவர்களுக்குள்ளே ஏற்படவும் இல்லை. ஆகவே எந்த மனிதனும் இதை வாசிக்கலாம், அவர்களால் இந்த சுபாவத்தை உற்பத்தி செய்ய முடியாது. இயேசுவிடம் போக வேண்டும். முதல் வசனம் ஆரம்பித்தால்தான்
முதல் வாக்கியத்தை ஆரம்பித்தால்தான் அடுத்தது நமக்குள்ளே நிறைவேறும், நடக்கும். ஆக மிக முக்கியமானது இந்த அடிப்படையான ஆரம்ப வரிகளோடு நாம் முதல் வசனத்தை கவனிக்கலாம். 3வது வசனம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படி என்றால் என்ன? Blessed are the poor in spirit. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு பரலோக ராஜ்யம் சொந்தமானது. பரலோக ராஜ்யம் சொந்தமாக வேண்டும் என்றால் ஆவியில் எளிமை இருக்க வேண்டும். ஆவியில் எளிமை, புவர், பாவட்டி, கடுமையான எளிமை. எளியவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் எல்லாரும் பிச்சைக்காரர்கள் கிடையாது. புவர் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் பிச்சைக்காரங்களா இல்லையே. பைபிளில் ஒரு அம்மா 2 காசு தான் அவள்கிட்ட இருந்தது. அந்த ஏழை விதவை 2 காசையும் போட்டுட்டா. அவள்கிட்ட வேற இல்லை வாழ்வதற்கே, இருந்ததையெல்லாம் கொடுத்து விட்டாள். இயேசு சொன்னார், அவள் தான் அதிகம் கொடுத்தாள் என்று. மற்றவர்கள் எல்லாம் தங்களுடைய நிறைவில் இருந்து கொடுத்தார்கள், இவளோ தனக்கு இருந்ததையெல்லாம் கொடுத்து விட்டாள். அவள் எளிமையானவள், ஏழை. ஆனால் அதற்காக அவள் பிச்சைக்காரி கிடையாதே. புதிய ஏற்பாட்டில் இந்த எளிமை என்று வருகிறது அல்லவா, 2 கிரேக்க பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று பெனஸ், PENES. இந்த வார்த்தை இவர்கள் எளிமையானவர்கள் என்று சொல்லுகிறது, ஆனால் பிச்சைக்காரர்கள் அல்ல. நாட் ரிச், அட் த சேம் டைம் தே ஆர் நாட் டெஸ்டிடியூட் ஈதர். அவர்கள் எளியவர்கள் தான், ஆனால் பாப்பர்கள் அல்ல. அவர்கள் தங்களுடைய முயற்சியில் எப்படியோ அன்றன்றைக்கு நாட்களை கடத்தி கொண்டு போகிறார்கள், பிச்சை எடுப்பவர்கள் அல்ல. இன்னொரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, டொகாஸ், PTOP சைலண்ட், CHOS, PTOCHOS. இது அப்சல்யூட் பாவர்ட்டி, முழுவதும் தரித்திரர், ஒண்ணுமே கிடையாது. வீடு கிடையாது, நிலம் கிடையாது, சொந்தம் கிடையாது, எதுவும் கிடையாது. கையில் வைத்திருக்கக்கூடிய பிச்சை பாத்திரம், அதை அன்றி அவர்களுக்கு சொந்தம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இவர்கள் பிச்சைக்காரர்கள். இவர்கள் தங்களையே ஏதோ ஆகலும் ஒரு விதத்திலே உதவி செய்வதற்கு கூடாதவர்கள். They cannot help themselves. செல்ஃப் சப்போர்ட் பண்ண முடியாதவர்கள். இங்க என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தெரியுமா? இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள், டொகாஸ் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என்ன? பிச்சை கையேந்திரதை தவிர வேற எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை. அவங்களை அவர்களால் காத்து கொள்ள முடியாதவர்கள், டோட்டல் டெஸ்டிடியூட், ஒன்றுமில்லாதவர்கள், ஆதாரமே அற்றவர்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள். வெளியில நீங்க எப்படி வேணாலும் ஒருவேளை இருக்கலாம், சமூகத்தில் உங்களுடைய நிலைகள் எப்படியும் இருக்கலாம், பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், உயர்வு இருக்கலாம், தாழ்வு இருக்கலாம், எப்படி இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆவியில் எளிமையை பற்றி பேசுகிறார். உள்ளத்தில், மனதில், அவருடைய மனோபாவத்தில் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். இப்படிப்பட்ட மனப்பக்குவம் வேண்டுமே. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தை இன்னும் நமக்கு புரியாமல் இருக்கலாம். 1-2 வசனங்களை காண்பிக்கின்றேன்.
அப்பொழுது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். காரணம், வேதம், வேதவசனம், வேதவசனத்தையே விளக்கி காண்பிக்க வல்லமை உள்ளது. கர்த்தருடைய ஆவியானவர் இதை சேர்க்கிறார். ஆகவே நாம் வேதவசனத்துக்குள்ளே தான் திரும்பி போக வேண்டும். இதற்கு உண்மையான அர்த்தம் என்ன? வேத வசனத்துக்குள்ளேயே போகுவோம், அங்கே அதற்கு விளக்கம் இருக்கிறது. என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரத்தை முதலாவது பார்ப்போம். 57, ஏசாயா 57. 15வது வசனம். 57:15. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். 2 இடத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 இடத்துல. எங்கெல்லாம்? கவனியுங்கள். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்னும் நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன் என்று அவரே சொல்லுகிறார். தன்னையே தானே அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார். தான் யார் என்று. நித்தியவாசி பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமான உன்னதமானவர் சொல்லுகிறார். எங்கே வாசம் பண்ணுகிறார்? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் இன்னொரு இடத்திலையும் வாசம் பண்ணுகிறேன். எங்கே? நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற நான் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். 2 இடத்துல ஆண்டவர் வாசம் பண்றார். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறார். உன்னதத்திலும் வாசம் செய்கிறார். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் செய்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆக தேவனுடைய வாசஸ்தலமாக மாறுகிறார்கள். யாரு? நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்கள். தேவனுடைய சிம்மாசனம் அவருடைய இருதயத்தில் வைக்கப்படுகிறது. நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் தேவன் தம்முடைய சிம்மாசனத்தை அவருடைய இருதயத்தில் ஸ்தாபிக்கிறார். அங்கேயும் அவர் வாசம் பண்ணுகிறார். உன்னதத்திலும் வாசம் பண்ணுகிறார், இங்கேயும் வாசம் பண்ணுகிறார். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறார். இன்னொரு வசனத்தை கவனியுங்கள். 66ஆம் அத்தியாயம், ஏசாயா 66 2ஆம் வசனத்தை கவனியுங்கள். என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவன். இப்போ ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்றால் யார்? தேவன் யார் என்று சரியான அறிவை பெற்றவர்கள். தங்களை யார் என்று அறிந்திருப்பார்கள். தங்களை பற்றிய சரியான வியூகம் தெரிய வேண்டும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் உங்களை குறித்து அல்லது என்னை குறித்து அல்லது நம் ஒவ்வொருவரும் தங்களை குறித்து சரியான வியூகம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தேவன் யார் என்று நீங்கள் அறிய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் யார் என்று அறிவீர்கள். நீங்கள் யார் என்று அறியும் போது ஆண்டவர் அவருடைய உள்ளங்களிலே வாசம் செய்கிறார். நாம் யார்? நாம் யார்? இன்றைக்கு நாம் யார் என்று அநேகருக்கு தெரிவதே இல்லை. ஒவ்வொருவரும் தங்களை குறித்து என்னென்னோ பிம்பங்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள், வரைந்து கொள்ளுகிறார்கள், உருவாக்கி கொள்ளுகிறார்கள். தங்களை குறித்து சொல்லுகிறார்கள். நான் யார் தெரியுமா என்று சொல்லுகிறார்கள்.
ஆனால் ஒன்று தெரியுமா, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தன்னுடைய ஆவியில் சிறுமைப்படுகிறவன், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். மகா பரிசுத்தம் உள்ள தேவன், மகா பரிசுத்தம் உள்ள தேவன். மனிதன் பாவியாயிருக்கிறான். மனிதன் ஒரு பாவி. தாவீது சொல்லுகிறார், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். நான் பிறக்கும் போதே பாவ சுபாவத்தோடு ஒட்டி பிறந்திருக்கிறேன். ஆகவே நான் ஒரு பாவி. பரிசுத்தமான தேவனிடத்தில் நிற்பதற்கு அருகதையற்றவன். பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லுகிறார். நான் பயந்து நடுங்குகிறேன். ஆகவே என்னால் முடியாது. தேவனுடைய சமூகத்திற்கு செல்ல நான் பயப்படுகிறேன். 2 பேர் ஜெபம் பண்ணும்படி ஆலயத்திற்கு சென்ற சம்பவத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயன் என்றால் பரியாசக்காரன் அல்ல. வேறு வார்த்தை நமக்கு தெரியாதபடியினால் தமிழிலே பரியாசக்காரன் என்று நினைத்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் யூத மதத்தில் மிகவும் பக்திக்குரிய பிடிவாதமான ஒரு கூட்டம் பரிசேயர்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்டார்கள். பரிசேயர்கள் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், செப்பரேட்டட் ஒன். இந்த பரிசேயர்கள் ஒரு 6000 பேர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலே இருந்தார்கள். பரிசேயர்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்டவர்கள் பக்தி மார்க்கத்தை முற்றிலுமாய் கடைபிடிக்கிறவர்கள். தொழுகை, தான தர்மம், மக்கள் மத்தியிலே, மனுஷர் மத்தியிலே மிகவும் பக்திக்குரியவர்களாக நடந்து கொண்டவர்கள். இவர்கள் ஒருத்தர் தான் பரிசேயன். ஜெபம் பண்ண போனாரு. அவர் எப்படி ஜெபம் பண்ணாரு? ஆலயத்துக்குள்ளே போயிட்டார். உள்ள போய் என்ன சொன்னாரு? நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் பக்தியை பாருங்கிறார். என்னுடைய எல்லா கைகளின் பிரயாசங்களிலும் சம்பாத்தியத்திலெல்லாம் நான் காணிக்கை செலுத்துகிறேன், தசம பாகம் செலுத்துகிறேன், எல்லா மத கோட்பாடுகளையும் கடைபிடிக்கிறேன். இத்தனை முறை நான் தொழுகை நடத்துகிறேன் தினசரி. அவனை போல் நான் இல்லை, இவனை போல் நான் இல்லை. அதோ அங்க நிற்கிறானே, அந்த ஆயக்காரனை போல் கூட நான் இல்லை. நான் நல்லவன், உத்தமன், பக்தி உள்ளவன், பாராட்டுக்குரியவன் என்று தன்னை குறித்து தானே சொல்லி ஜெபிக்கின்றான். இன்னொருவன் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷன், தொழிலால் ஒதுக்கப்பட்டவன். அவன் ஆயம் வசூல் செய்கிறவன். மக்கள் எல்லாரும் அவனை வெறுக்கிறார்கள். அவன் பிரார்த்தனை செய்வதற்கு ஆலயத்துக்குள்ளே வரவில்லை. காரணம், அவன் என்ன சொல்லுகிறான்? அவன் என்ன நினைக்கிறான்? ஆலயம் என்பது தெய்வத்தினுடைய வாசஸ்தலம், தெய்வம் இருக்கிற ஸ்தலம். அதற்குள்ளே போக நான் தகுதி இல்லை என்று அவன் நினைக்கிறான். வானத்தை அண்ணார்ந்து பார்ப்பதற்கும் அவனுக்கு பயமா இருக்கிறது. அது தேவனுடைய வாசஸ்தலம். ஆகவே அவன் குனிந்து கொண்டு வெட்கப்பட்டு தன்னுடைய பாவங்களுக்காக துக்கப்பட்டு மார்பில் அடித்து கதறி அழுது புலம்பி, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் உண்டு என்று நொறுங்கி அழுது பிரார்த்தனை செய்தான். உடைந்த உள்ளத்தோடு செய்தான். தெய்வம் 2 பேரையும் மதிப்பிட்டவர் வெளியில் நின்று அந்த நொறுங்கி புலம்பி அழுது தன் பாவத்துக்காய் துக்கப்பட்டானே, அவனை நீதிமான் என்றார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தன்னை உணர்ந்தவன், தான் பாவி என்று உணர்ந்தவன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். பகவத்கீதையில் கிருஷ்ண அவதாரம் பல முறை வருகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக? ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணன் அவதரிப்பதெல்லாம் துஷ்ட நிக்கிரகம், சிஷ்ட பரிபாலனம்,
துஷ்டர்களை அழிக்கவும் நல்லவர்களை காக்கவும் பலமுறை தோன்றுவேன் என்று சொல்லுகிறார். துஷ்டர்கள் அழிக்க வேண்டும், நல்லவர்கள் காக்க வேண்டும். நல்லவர்கள் யார்? தெய்வம் சொல்லுகிறார், நல்லவன் ஒருவன் கூட இந்த பூமியில் இல்லை. தெய்வ உணர்வுள்ளவன் ஒருவன் கூட இல்லை. தன் பாவத்தை உணர்கிறவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவன் மனிதனுக்கு வைத்திருந்த தகுதியை இழந்து போனார்கள். உயர்தரமான வாழ்க்கை முறையை இழந்து போனார்கள். தேவ மகிமை அற்றவர்களானார்கள். தேவனோடு உறவில்லாமல் போய்விட்டார்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒருவர், தெய்வம் ஒருவர் தான் நல்லவர். அவர் இந்த பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் ஏற்றதுமாயிருக்கிறது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று பவுல் சொல்லுகிறார். அதுதான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். நான் ஒரு பிரதான பாவி, பாவிகளில் நான் பிரதான பாவி. அதன் ஒரு குட்டாவி. அதுதான் இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் வந்தார், பாவிகளை ரட்சிக்க. நல்லவர்களை தேடி ஒருவேளை இந்த பூமியிலே இயேசு வந்திருந்தால் ஒருவர் கூட இல்லையே நல்லவர். ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தவன் நல்லவனாயிருக்க முடியாது, நீதிமான் இல்லை. ஆதாம் ஒருவன் தான் தெய்வத்தால் உருவாக்கப்பட்டவன். ஆனால் ஆதாம் பாவம் செய்தான், தேவனுடைய உடன்படிக்கையை மீறினான், திட்டமிட்டு தவறு செய்தான், திட்டமிட்டு பாவம் செய்தான். தற்செயலாய் நடந்ததல்ல. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆதாம் உடன்படிக்கையை மீறினான் என்று வேதம் சொல்லுகிறது. திட்டமிட்டு செய்த செயல். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். ஆதாம் நினைத்திருந்தால் ஏவாளை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். தெய்வம் அல்ல தடுக்க வேண்டியது. எத்தனையோ நாட்களாய் திட்டமும் தெளிவுமாய் சொல்லிக் கொடுத்தும் கூட ஏவாள் வஞ்சிக்கப்படும் போது ஆதாம் தெளிந்த சிந்தையோடு இருந்தவன் தடுத்திருக்கலாம், கரத்தை நீட்டி தட்டிருக்கலாம். ஆதாம் 7 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இல்லை. அந்த அம்மா ஒரு பழத்தை பிடுங்கி கடிச்சிட்டு இது புருஷனுக்கு கொடுக்கக்கூடிய தூரத்தில் முதுகு பின்னாடி தான் நின்னார். தடுத்திருக்கலாமே. ஆதாம் உடன்படிக்கையை மீறினான், திட்டமிட்டு செய்தான். செஞ்சுதான் பார்ப்போமே என்ன நடந்துரும் பெருசா. ஆனா வர்றது வந்துட்டு போகுது, பார்த்துடலாம். என்னைக்கா ஒரு நாள் இங்க இருந்தா இதை சாப்பிட தான் செய்வோம். என்னைக்கே வர்றது இன்னைக்கு வரட்டுமே, பார்த்துடலாம் என்ன அப்படி நடந்துட போகுது. சொல்லியிருக்காரு, அதையும் தான் பார்த்துருவோமே. உடன்படிக்கையை மீறினான். ஆதாமுக்குள் நாம் எல்லாரும் பாவ சுபாவம் உடையவர்களாக மாறினோம். பாவத்தோடு ஒட்டி பிறக்கிறோம், பாவ சுபாவத்தோடு ஒட்டி பிறக்கிறோம். நமக்கு ஒரு ரட்சகர் தேவை. நான் ஒரு பாவி, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நான் ஒரு பாவி, எனக்கு ரட்சகர் தேவை. இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் பெற்றெடுத்த மரியாள் கூட அவள் சொல்லுகிறார், என் ரட்சகருக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. So it is a song of a sinner. பாவியினுடைய ஒரு பாடல் அது. அவள் என் ரட்சகர் என்று அவரை சொல்லுகிறாள். என் ரட்சகர் அவர், என்னை ரட்சிக்க பிறந்தவர், என் பாவத்துக்காய் என் அக்கிரமங்களை சுமக்க வந்தவர். இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அத்தியாயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த சிறுமைப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சிறுமைப்பட்டவர்கள்
தரித்திரருங்க, தரித்திரர். நான் சும்மா என் கையிலிருந்து இட்டு கட்டி சொல்லல, நான் திரும்ப உட்கார்ந்து வாசித்தேன். தரித்திரருக்கு சுவிசேஷம். ஒண்ணுமே இல்லை, பிச்சை பாத்திரம் கூட கிடையாது, கையேந்திரன் யாராவது பிச்சை போட்டாதான். அந்த அளவு என்னுடைய தரித்திரம் கொடுமையானது. இவர்களுக்கு தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லும்போது என்ன சொன்னார் பாருங்கள். 4வது அதிகாரம் 18வது வசனம். இயேசு வளர்ந்த அதே ஊர்ல இயேசு பேசுகிறார். நாசரேத் ஊர்லேயே, கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலே இயேசு வளர்ந்த 30 வருஷமாய் வளர்ந்த அந்த கிராமத்தில் இருந்த அந்த ஆலயத்திலே அவர் பேசும்போது 18வது வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. தரித்திரர், ஆவியில் எளிமை உள்ளவர்கள், புவர், தரித்திரர். தரித்திரர், தரித்திரருக்கு தான் வந்தார். நோயாளிக்கு தான் வைத்தியம் தேவை, நல்லவர்களுக்கு ஆரோக்கியமானவர்களுக்கு வைத்தியம் எதுக்கு? யார் ஒருவன் தன்னை நோயாளி என்று அறிந்து கொள்ளுகிறானோ, பாவி என்று உணர்கிறானோ, அவனுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். அதுதாங்க நற்செய்தி. இயேசு உங்களுக்காக, எனக்காக, பாவிகளாகிய நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். பாவிகளுக்காக, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பிப்பதற்காக இயேசு இந்த பூமியில் அவதாரமானார். ஒரு மனுஷன் இந்த பூமியில நல்லமே இருந்திருந்தா அவனை வச்சு எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றியிருப்பார். ஒரு மனுஷனும் இல்லை. ஆகவேதான் தேவாதி தேவன், வேற வழியே தெரியல, அவருடைய கரத்தால் உருவாக்கப்பட்ட, உயர்ந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட மனிதன் அழிந்து போகிறதை, அவமாகப்பட்டு போறதை அவர் காணக்கூடாமல் அவரே இந்த பூமியில் குதித்தார். சாக்கடைக்குள்ள குதிச்சார். நமக்கு வாழ்வு கொடுக்கும்படி, சாக்கடையில் கிடக்கிற நம்மை தூக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். சாதி, சமய, இன, மத, மொழி, நிற, பிராந்திய பாகுபாடு இல்லாமல் எல்லா மனிதருக்காகவும் தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். இயேசுவின் ரத்தம் ஆகவேதான் சகல பாவத்தையும், சகலருடைய பாவத்தையும் மன்னிக்க போதுமானது. அவர் தெய்வமாயிருக்கிறபடினால் அவர் ஒருவர் சிந்தின ரத்தம் எல்லா மனிதனுடைய ரத்தத்தையும் பாவத்தையும் போக்க போதுமானதாயிருக்கிறது. ஒரே பலி, அது தெய்வத்திற்கு பிரியமான பலி, அது தேவனுக்கு ஏற்புடைய ஒரு பலி. அது தன்னையே அவர் கொடுத்ததுதான். தன்னையே அவர் பலியாக கொடுத்தார், பலிக்கிடாவாக கொடுத்தார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இயேசு நமக்காக கொலை செய்யப்பட்டார், கொல்லப்பட்டார், தன்னையே கொடுத்தார். அந்த இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும். நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து தன் பாவத்துக்காக வெட்கப்படுகிறவன், துக்கப்படுகிறவன், நொறுங்கினவன், அவன் தாங்க ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தாவீது பாவம் செய்தார், அடுத்தவனுடைய மனைவி எடுத்துக்கிட்டாரு. அந்த அம்மாவுடைய கணவனை திட்டமிட்டு கொலை செய்தார். வெற்றிகரமா அந்த கொலையை செய்து முடிச்சாரு. அடக்கி வச்சிட்டாரு. யாருக்கும் தெரியாம செய்யறாரு. கேட்டதுக்கெல்லாம் நியாயம் பேசுறாரு. செய்ததுக்கெல்லாம் ஒரு நியாயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. தன்னுடைய தவறை மூடி மறைக்கிறாரு. எல்லாரையும் போல 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. நாத்தான் என்ற தன்னுடைய நண்பர் வந்திருக்கிறாரு அரண்மனைக்கு. வாங்கன்னு சொல்லி வரவேற்று பேசிக்கொண்டிருக்கும் போது வந்த உடனே அவர் ஒரு பிரச்சனையோடு வந்திருக்காரு. உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல வேணும், கனத்த இருதயத்தோடு வந்திருக்கேன்னு சொன்னாரு. சொல்லுங்கன்னாரு. 2 பேர் இருந்தாங்க நம்ம ஊர்ல. எதிர்த்த வீடு, பணக்காரன் ஏழை.
பணக்காரனுக்கு எல்லாம் இருந்துச்சு, இஷ்டம் போல ஆடு மாடு எல்லாமே இருந்துச்சு. அவன் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருந்தான். அந்த விருந்தாளிக்கு அவனுக்கு இருந்த ஏராளமான ஆடு மாடுகளில் ஒன்றை எடுத்து அடித்து கறி சமைச்சு பிரியாணி சமைச்சு கொடுக்காம எதிர்த்த வீட்டில் இருந்த ஏழையினுடைய மடியில் கிடந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி அதை எடுத்து அடித்து கறி சமைச்சு கொடுத்துட்டான். யார் அந்த துரோகி அப்படின்னு தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழும்பும் போது தாவீது அரசன் நாத்தானு எழும்பி சொன்ன, நீதான் அந்த துரோகின்னு. உடைந்து நொறுங்கினவனாய் கால்களும் கைகளும் பதறி நடுக்கம் பிடித்து ஆளுதான். தெய்வ சந்நிதியில் ஆளுதான். அவனுக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு என்ன தெரியுமா? நொறுங்குண்ட ஆவி. தேவனிடத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு பாதுகாப்பு நொறுங்குண்ட ஆவி மட்டும்தான். தேவரீர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கடீர். எதையும் கொடுத்து சமாளிக்க முடியாத ஆண்டவர்கிட்ட நொறுங்குண்ட ஆவி உண்மையை உள்ளபடி எந்த விதமான ஒளிவு மறைவில்லாமல் பச்சையாய் அப்படியே ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டான். அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் அறிந்து செய்ததினால் சில தண்டனைகளும் அவனுக்கு கிடைத்தது, அடுக்கடுக்கான தண்டனை. ஆனால் அவனுடைய உயிரை ஆண்டவர் பாதுகாத்தார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தாவீது தான் எழுதுகிறார், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். அதாங்க பாக்கியம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆகான் என்ற ஒரு மனுஷன் ஆகாதவனாவே போயிட்டான். யோசுவாவினுடைய நாட்களில் எரிகோ பட்டணத்தில் யுத்தத்துக்காக போன போது அவனுடைய கண்களில் பாபிலோனிய சால்வை, தங்க பாலம், வெள்ளி பாலங்கள் கண்களில் பட்டது. சாபத்துக்கீடானது என்று தெளிவாக சொல்லி இருந்தும், சுட்டரிக்கப்பட வேண்டியது என்று சொல்லி இருந்தும் ரகசியமாக அவைகளை பதுக்கி கடத்தி விட்டான். யுத்தம் செய்வதை விட்டுவிட்டு, கொடுத்த வேலையை விட்டுவிட்டு சகலத்தையும் பதுக்கி கொண்டு வந்து தான் இருந்த கூடாரத்துக்குள்ளே குழியை தோண்டி அதற்குள்ளே மிக பத்திரமாய் மூடி வைத்துவிட்டு அதன் மேல் பாய் விரித்து அவனும் அவனுடைய குடும்பமும் உட்கார்ந்து பேசி கலாய்த்து கற்பனைகள் செய்து வருங்காலத்தில் மிகப்பெரிய தோட்டங்களை வாங்கவும் வீடுகளை கட்டவும் திட்டமிட்டு பெரிய அந்தஸ்திலே இருக்க கனவு கண்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் மறைத்து வைத்திருந்த அவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ஆகானும் அவருடைய குடும்பமும் கல்லறிந்து கொல்லப்பட்டார்கள். எத்தனை பேர் இன்றைக்கு தங்களுடைய பாவங்களை உணர்வதே இல்லை? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இன்னைக்கு நாம எத்தனை தடவை நம்முடைய தவறுகளை யாராவது சுட்டி காமிச்சா எதிர்க்கிறோம், வெறுக்கிறோம், இல்லை என்று மறுக்கிறோம், நியாயப்படுத்துகிறோம், ஒழிக்கிறோம், தப்பிக்க நினைக்கிறோம். நாம் செய்த பாவத்தை விட நம்முடைய மனோபாவம் மறைப்பதற்கும் தப்பிப்பதற்கும் இல்லை என்று மறுப்பதற்கும் நியாயப்படுத்துவதற்கும் முயற்சிக்கிறோமே, அது அதிக பாதகத்தை ஏற்படுத்தி விடுகிறது. செய்த பாவத்தை விட நம்முடைய மனநிலை அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். ஆண்டவர் மன்னிக்க தயை பெறுத்தவர். நாம் நம்முடைய மன்னிப்புக்காக ஆண்டவரிடத்திலே நொறுங்கி விழுந்தால், உடைந்து அழுதால், அவரால் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் இல்லவே இல்லை. என்னிடத்தில் வரும் எந்த பாவியையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 64 6வது வசனம், நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம்,
எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. filthy rags. அழுக்கான கந்தையாய் இருக்கிறது. ஆண்டவரே எங்களை மன்னியும். எதை சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் ஜம்பம் அடிக்க முடியும்? நான் கொடுக்கிறேன், காணிக்க கொடுக்கிறேன், எனக்கு பக்தி இருக்குது, நான் ஆலயத்துக்கு போறேன், நான் கிறிஸ்தவன், பரம்பரைய கிறிஸ்தவன், ஆலயம் கட்ட காசு கொடுத்துருக்கிறேன், மிஷினரிகளை தாங்குறேன், என் பேர்ல தான் சர்ச்சே இருக்குது, எவ்வளவோ நான் கொடுக்கிறேன், எவ்வளவோ தியாகம் பண்ணி இருக்கிறேன். இது அத்தனையும் தெய்வத்துக்கு முன்பதாக என்னுடைய சுயநீதி அல்ல, சுயபக்தி அல்ல, செல்ஃப் சுயநீதி. எல்லாத்தையும் உடைச்சு என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கிறது. நாங்கள் தீட்டானவர்களைப் போல இருக்கிறோம். ஐயோ என்று நெஞ்சில் மார்பில் அடித்துக்கொண்டு தான் செய்த பாவத்துக்காக துக்கப்படுகிறவன். A contrite spirit, contrite spirit, broken heart, உடைந்த உள்ளத்தோடு தேவ சமூகத்தில் அவர்தான் என்னுடைய இரட்சகர், அவர்தான் என்னுடைய மீட்பர், எந்த விதத்திலும் என்னுடைய பாவத்தை போக்க எனக்கு நிர்வாகமில்லை, நான் பாவி என்பதை ஒப்புக்கொள்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கெஞ்சுகிறவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இயேசுவிடம் உண்டு. இயேசு மிகப்பெரிய புகலிடம். அவர் நம்முடைய நித்திய அடைக்கலமானவர். எப்பேற்பட்ட கொலையாளியாக இருந்தாலும், பாவியாக இருந்தாலும், கொள்ளைக்காரனாக இருந்தாலும், கெட்டவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இயேசுவிடம் வந்தால் மன்னிப்பு உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. நம்முடைய உள்ளத்தை அவர் மாற்றி விடுகிறார். இயேசு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர். அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர். நம்முடைய பாவங்கள் தான் ஆண்டவரையும் நம்மையும் பிரிக்கிறது. நம்முடைய அக்கிரமங்கள் தான் அவருக்கும் நமக்கும் இடையிலே பிளவை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆதாமை போல பாவத்தை ஒழிக்க கூடாது. ஆதாம் பாவத்தை ஒழித்தான், மறைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யோபின் புஸ்தகம், யோபனுடைய புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோபு 15:14. 15:14 மனுஷனானவன் பரிசுத்தமாகிறதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். யோபு 31:33 எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஆதாமை போல் என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. ஆதாம் பாவத்தை மூடி அக்கிரமத்தை தன் மடியிலே ஒளித்து வைத்தான். ஆண்டவர் கேட்டாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? ஒளிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்தியா? நானா செஞ்சேன்? நான் எப்படி செய்வேன்? நான் ஒத்தையில் இருக்கும்போது என்னைக்காவது செஞ்சிருக்கிறேன்னா? செஞ்சதே கிடையாது. நான் செய்யலை. அப்புறம் நீங்க என் கூட இருக்கும்படி கொடுத்தீங்கல்ல, அந்த ஸ்திரீயானவள், அவ தான் கொடுத்தா, நான் சாப்பிட்டேன். எப்பவும் கொடுப்பா, சாப்பிடுவேன். இப்பவும் கொடுத்தா சாப்பிட்டேன். நான் செஞ்சேன். இது என்ன தப்பா? அப்படி ஏதாவது தப்பு இருந்தா அவள்கிட்ட கேளுங்க. ஒளித்து கொண்டான், ஒளித்து கொண்டான். ஆதாம் பாவத்தை மூடி மறைத்து மடியிலே அவைகளை ஒளித்து வைத்தான். யோசித்து பாருங்க. ஆதாம் மட்டும் நொறுங்கின இதயத்தோட, ஆண்டவரே நான் உம்முடைய மகிமையை இழந்துட்டேன், புசிக்க கூடாதுன்னு சொன்னது புதுச்சிட்டேன், என்ன மன்னியும் என்று கேட்டிருந்தால் எவ்வளவு பெரிய மாற்றம் மனித குலத்திற்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் மனிதன் அதை செய்யவில்லை. இன்னைக்கு ஆதாமின் குணம் நமக்குள்ளே இருக்கிறது. மறைக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். தெய்வ பயத்தோடு, தெய்வ சிந்தையோடு. இந்த நொறுங்குண்ட இருதயம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நொறுங்குண்ட இருதயம், ஆவியில் எளிமை, டோட்டலா
எனக்கு வேற எங்கேயும் சகாயம் இல்லை. உங்களை சார்ந்திருக்கிறேன் இயேசுவை, என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய இரட்சகர் நீர் என்று நம்முடைய வாயினால் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு உள்ளத்தில் இயேசுவை விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கை ரம்மியமாக மாறும்.